गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. गदाबानो दैत्ये त्वमपि गृहीतोन्नतघतो नियुद्धेन क्रीडन् घटघटरवोत्कुष्टविहतः रणालोको सूक्ष्यान् मिलति सुरसङ्के धृतममो निरुद्याक सन्ध्यातक प्रथममिति दात्रा जगदिशे. உயர்ந்த 13வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்துல பட்டத்ரி குருவாயூரப்பனிடத்துல விண்ணப்பிக்கிறார். கதாயுத்தம் கௌமோதிகின்ற கதையில பகவான் மகாவிஷ்ணு வராகஸ்வரூபத்தோடும் அந்த இரண்யாட்சன் ஒரு கதையோடு சண்டை போட்டு இருக்கச்சே வேடிக்கை பார்த்து இருக்கக்கூடிய தேவதைகள் பிரம்மாவனிடத்துல சந்தியாகாலம் வருதேன்னு முறையிட பிரம்மாவும் பகவான சோஸ்திரம் பண்ணி சந்தியாகாலம் வந்தா அசுரர்களுடைய ஒரு பராக்கிரமம் அதிகமாயிடுமே, அதனால அந்த ஒரு காலம் தாண்டறதுக்குள்ள நீ எப்படியாவது இரண்யாட்சனை வதம் பண்ணணும்னு முறையிடுறாராம். அதுவரைக்கும் இவர்கள் வேடிக்கை பார்க்கத்தம்னு சண்டை போட்டிருந்த மகாவிஷ்ணுவோ ரணாலோகோ சூக்யான் மிலதி சிரசங்கே திருதமமோ நிருத்யாகா சந்தியாதகா பிரதமமிதி தாத்ரா ஜகதிஷே. நியாயம்தான் இவா சொல்றது. இவனை அழிக்கணும்ன்ற ஒரு தீர்மானத்தோடு பிரம்மாவை பார்த்து வராக சுவாமி ஒரு புன்சிரிப்பு சிரிச்சாராம். நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்பட வேண்டாம், எல்லாரும் சண்டைய வேடிக்கை பாருங்க, எப்ப இவனை அழிக்கிறதுன்றது எனக்கு தெரியும்னு சொல்ற மாதிரி குருவாயூரப்பா நீ பிரம்மாவையும் தேவர்களையும் பார்த்து அபய கஸ்தத்தை காமிச்சுண்டு வராக ஸ்வரூபத்தோட பரம கம்பீரமாக மறுபடியும் ஜலத்திவைகள் எல்லாம் அவர்களுக்கு புரோக்ஷணம் பண்ணக்கூடிய அளவுக்கு உடம்ப ஒரு சிலுப்பு சிலுத்துண்டு அவர்களை பார்த்து கருணையோட ஒரு பார்வை பார்த்தையாமேன்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். குருவாயூரப்பனும் இந்த சரித்திரம் சத்தியம்னு தலையாற்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா இரண்யாட்சல் வானத்தே இடி இடித்தவகை எனவே கதையேந்தி அவள் போரை செய்ய அரணெனவே நீயுள்தால் கதையேந்தி போர் செய்யவும் இரண்யாட்சல் தனை இரவு வருமுன்னே அயனுமங்கே இவனை வீழ்த்திடுக முரநின்றி துதித்திடுவோர் துயர் தீர்க்கும் முன்னவனே குருவாயூர் முதல்வா போற்றி. பிரம்மா இவனை சீக்கிரம் மதம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணதான் இந்த தமிழ் பாசுரமும் வலியுறுத்துறது. இந்த ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்ரி 13வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதற்காக தயாராகிறார். அதுக்குள்ள நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை நாம அடையலாம். கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கருங்குழி கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் அஷ்டவராக சுவாமியினுடைய திருக்கோயிலிலே அங்கு தனி சன்னதியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ வாசுதேவ பெருமாளுடைய திவ்ய தரிசனத்தை இப்போது நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆக ஸ்ரீதேவி பூதேவி சமேத வாசுதேவ பெருமாள் அழகாக சௌந்தரியத்தோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய பிராச்சீனமான ஒரு விக்கிரகம். 4 திருக்கைகள்,
2 திருக்கரங்களிலே சங்கு சக்கரத்தை தான் திவ்ய தரிசனத்தை அளித்துக் கொண்டு தாங்கியும் கொண்டு 3வது ஹஸ்தமானது நமக்கு அபயத்தை அளிக்க 4வது திருக்கரமானது கதையை தாங்கிக் கொண்டிருக்கின்றது. வராகமூர்த்தி கதையோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற சரித்திரத்தை பட்டத்திரி வர்ணிக்கும் போது நமக்கும் இந்த திருக்கோயிலிலே வாசுதேவ பெருமாள் கதையோடு பொருத்தமாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். உயர்ந்த தாமரை பீடம், சிரித்த முகம், அந்த முகத்தில்தான் என்ன ஒரு பொலிவு, அழகு, நம்மை கடாட்சிக்க கூடிய கருணையே உருவெடுத்த நேத்திரங்கள், உயர்ந்த திருமண் காப்பு, தாமரை பீடத்தின் மேலே அவர் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய 2 திருவடிகளுடைய திருவடி சேவை. அது மட்டுமா, ஒருபுறம் ஸ்ரீதேவி நாச்சியார், மற்றொரு புறம் பூதேவி நாச்சியார், இருவரும் ஒரே திருக்கோலத்திலே நின்ற திருக்கோலத்தில் நமக்கு காட்சியை அளிக்க இவர்களை தரிசித்து இதோ இங்கு சுதர்சனமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். ஆம், சக்கரத்தாழ்வார் அனைத்து சன்னதிகளிலேயும் எவ்வாறு எழுந்தருளி இருந்து ஜுவாலைகளோடும் சுதர்சன சக்கரத்தோடு நமக்கு சேவையளிப்பாரோ அதே பாவத்தோடு நமக்கு காட்சியளிக்க அவருடைய திவ்ய தரிசனத்தோடு சற்றே நாம் நகர்ந்தோமே ஆனால் ஆகா, ஆதிசேஷனுக்கு கீழ் சயன கண்ணனாக ஒரு திருவடியை தான் தூக்கி லாவகமாக பிடித்துக் கொண்டு மந்தகாசமான முகத்தோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய சயன கண்ணனையும், அது மட்டுமல்லாமல் பல சாலிகிராம மூர்த்திகளையும் நாம் இங்கே அழகாக தரிசனம் செய்து கொண்டே இதோ குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். அதற்குள் பட்டத்திரியும் 13வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தில் பகவான் எவ்வாறு வராகமூர்த்தியாக இரண்யாக்ஷனோடு யுத்தத்தை தொடர்கின்றார் என்று கம்பீரமாக வர்ணிக்க இவர் தொடங்கிவிட்டார். குருவாயூரப்பா, கதோல் மர்தே தஸ்ம தவ கலு கதாயம் திதி புவோக கதா காதத் பூமௌ ஜடிதி பதிதாயம் அககபோகோ மிருதுஸ்துமே ராஸ்யஸ்தோம் தனுஜ குல நிர்மூலனசனோ மகா சக்கரம் ஸ்மிருத்வா கரபுவி ததானோ ருருஷிஷே. இரண்யாக்ஷனுக்கும் பகவானுக்கும் பெரிய கதா யுத்தம் நடக்கிறதாம். அப்ப கதோல் மர்த்தே தஸ்மே, தன் கதை இரண்யாக்ஷன் அடிச்ச ஒரு கதையால கீழே விழும்படியாக பண்ணிவிட்டார் மகாவிஷ்ணு. அவன் அடிச்ச கதையில இவர் கதையே கீழே விழுந்துருத்து. தான் தோத்து போற மாதிரி தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்கார். ஏன்னா இவருடைய கருணை. பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா, என்ன இருந்தாலும் இந்த இரண்யாக்ஷன் யாரு? போன ஜென்மத்துல ஜெய விஜயனாக உன்னுடைய வைகுண்டத்துல காவல் காத்திருந்தவன் தானே, உன்னுடைய குழந்தை தானே. எப்படி ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளையோடு விளையாடும் போது அவர் தன்னுடைய குழந்தையிடத்துல தோத்து போற மாதிரி நடிச்ச அந்த குழந்தைக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுப்பாரோ, அதே மாதிரி இரண்யாக்ஷனையும் பூர்வ ஜென்மத்தில் அவன் ஜெய விஜயனாக இருந்ததுனால உன்னுடைய குழந்தையாக நீ பாவிச்சு அவங்கிட்ட தோத்து போற மாதிரியும் அவன் கதையால அடி வாங்குவது போலவும் அவன் கதையை எடுத்து அடிக்கும் போது உன்னுடைய கதையே தூள் தூளா உடைஞ்சு போறது போலவும் உன்னுடைய பிரேரணையினால நீ பண்ணிண்ட. இவ்வளவு எதுக்காக? அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு மாத்திரம் இல்ல, அவன் ஆணவம் அதிகமாகணும், உன்னிடத்துல ஆக்ரோஷத்தோட வரணும், அப்பதான் அவனை சுலபமா அழிக்க முடியும்னு நீ நினைச்சுண்ட. அவன் என்ன நினைச்சண்டான்? மிருதுஸ்மேராஸ்தியஸ்துவம் தனுஜ குல நிர்மூலனசனம். ரொம்ப சுலபமா இந்த வராகத்தை ஜெயிச்சிட்டோம். அவனுடைய கதையை நம்ம தூள் தூளா ஆக்கிட்டோம். அவனை தாக்குறோம், எதிர நம்மளால நிக்க முடியல. சுலபத்துல சீக்கிரமாகவே நம்ம இந்த மகாவிஷ்ணுவை அழிச்சிடுவோம். நாம பண்ணிண்ட சபதம் நிறைவேற போறது. நமக்கு வைகுண்டத்துக்கு போய் அவரை அழிக்கணும்னு நினைச்சோம், முடியல. நாரதருக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவர் இருக்கிற இடத்த நமக்கு காமிச்சு கொடுத்துட்டார், நமக்கு ஜெயம் கிடைச்சாச்சுன்னு இவன் கதை உன்னுடையது தூள் தூள் ஆன உடனேயே இவன் பலவிதமான மனக்கணக்கு போட ஆரம்பிச்சான். தேவதைகள்லாம் பயந்து போயிட்டா, பிரம்மா நடுங்கி போயிட்டார். மறுபடியும் பிரார்த்தனை பண்றார். மந்தகாசத்தோட சுவாமி சிரிக்கிறார். தேவதைகளுக்கு ஒண்ணுமே புரியல இவனுடைய மாயத்தனத்தை. அப்ப இனிமேயும் காலதாமதம் பண்ணக்கூடாதுன்னு பகவான் தீர்மானம் பண்ணிட்டார். ஏன்னா கடல்ல உட்கார வச்ச பூமாதேவி கூட பயத்துல நடுங்கி போய் எங்க மகாவிஷ்ணு தோத்து போயிடுவாரோ, தன்னுடைய நிலைமை என்ன ஆகுமோன்னு கண்ணை மூடிண்டு அவ பயத்தோட கவலைப்பட ஆரம்பிச்சாளாம். இந்த உத்தமமான பூமாதேவியை போய் நம்ம இப்படி கவலைப்படும்படியாக பண்ணலாமா? கிரீடாவராக நம்முடைய கிரீடைய இதோட விளையாட்ட முடிச்சுக்கணும்னு குருவாயூரப்பா நீ தீர்மானம் பண்ண. அதனால என்ன பண்ண? மிருதுஸ்துமே ராஸ்யஸ்துவம்
தனுஜ குல நிர்மூலனசனம் மகா சக்கரம் ஸ்மிருத்வா கரபுவி ததானோருஷிஷே. அடுத்த க்ஷணம் என்ன பண்ணார்? தன்னுடைய சுதர்சனாழ்வானான சக்கரத்தாழ்வான சுவாமி தியானம் பண்ணாராம். இப்ப இந்த சன்னதியில கூட நம்ம இன்னைக்கு சுதர்சனாழ்வான தரிசனம் பண்ணிட்டு தான் நாராயணியத்துக்கு வந்திருக்கோம். அந்த சுதர்சனாழ்வான் எப்பவுமே கஷ்ட காலங்கள்ல பகவான் ஏதாவது ஒரு அசுரனை அழிக்கணும், எந்த வகையும் கை கூடலேனா கடைசியில கை கொடுக்க கூடியவன் பிரதிபடஸ்ரேணி பீஷண ஜனிபயஸ்தான தாரண ஜெகதவஸ்தான காரண அப்படின்னு ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனான்னு சுதர்சனாழ்வான் ஓடி வந்து கை கொடுப்பார். அந்த சுதர்சனாழ்வான் அப்படி ஸ்மரணம் பண்ணாரோ இல்லையோ வராகமூர்த்தி அவருடைய திருக்கரங்கள்ல வைகுண்டத்திலேருந்து கூப்பிட போறாரான்னு காத்துட்டு இருந்த சுதர்சனாழ்வான் அத்தனை வேகமா வந்து அவருடைய கையை அப்படி சுத்திண்டாராம். அதனால தான் சக்கரஸ்ய சரிதம் ஸ்ருதம். அந்த எந்த அவதாரமாக இருந்தா கூட பகவானுக்கு அந்த சக்கரத்தாழ்வான் இல்லாம முடியாதான். உயர்ந்த ராமாவதாரத்துல கூட அவர் சங்கு சக்கரத்தோட வரல. ஆனா ராவணனை அழிச்ச உடனே ராவணனுடைய பத்னியான மண்டோதரி பரம பதிவிரத்தையா இருக்கிறதுனால ராமனை தரிசனம் பண்ணும் போது வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனகா சங்கு சக்கர கதாதரகா. சங்கு சக்கர கதாதரனா தான் உன் பாப்பேன். ராமனா இருந்தா கூட உன் தோல்ல எனக்கு சக்கரம் தெரியுறதுன்னா கிருஷ்ணாவதாரத்திலேயே சக்கரத்தாழ்வாருடைய தரிசனம் உண்டு. அப்ப அது வராக அவதாரத்துல இல்லாம போயிடுமா? மற்ற அவதாரத்தெல்லாம் மறைச்சு மறைச்சு வச்சிருந்ததையெல்லாம் சுதர்சனன் தானே தோன்றி காண்பித்தார். ஆனா இந்த அவதாரத்துல வராக சுவாமி தானே ஸ்மரணம் பண்ணாராம். மிருதுஸ்மேராஸ்யஸ்வம் தனுஜகுல நிர்மூலனசனம். அசுர கூட்டத்தையே அழிச்சுடுவேன். அதுக்கு நான் என்னுடைய தயவே தேவையில்லை. சுதர்சனாழ்வான் ஒத்த என்னோட இருந்தா போலும். தனுஜ குல அந்த குலவே நிர்மூலத்தை அடைஞ்சிடும்னு நீ என்ன பண்ண? மகா சக்கரம் ஸ்மிருத்வா. சுதர்சனாழ்வானுக்கு பட்டத்திரி நாராயணியத்துல கொடுத்த பெருமையை பார்க்கணும். சுதர்சனாழ்வான்னு சொல்லல, சக்கரம்னு சொல்லல, மகா சக்கரம் ஸ்ருத்வா. மகா சக்கரம் பெரிய சக்கரம், யாருமே தரிசனம் பண்ணிருக்க முடியாத சக்கரம். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் பொன்னாழி கண்டேன்னு ஆழ்வார்கள் பார்த்து 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 கொண்டாடின ஒரு சுதர்சன சக்கரம். ஒரு பக்கம் நிருசிம்மமூர்த்தி யோக பட்டத்திலே எப்பவுமே எழுந்தருளி 16 ஜுவாலைகளோட எழுந்தருளி இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம். அஷ்டபுஜங்களோட 16 புஜங்களோட அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பற்பல ஆயுதங்களை தாங்கிட்டு இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை பகவான் வராகவதாரத்தினுடைய பூர்த்திக்காக குருவாயிரப்பா மகா சக்கரம் ஸ்ருத்வா. உனக்கு மகானுபாவன்னு பேரு, உனக்கு மகா மாயாவின்னு பேரு. மகோன்னதமான காரியங்களை எல்லாம் நீ பண்ணக்கூடியதுனால குருவாயிரப்பா உனக்கு என்ன மகத்துக்கும் மகத்துன்னு உனக்கு பேரு. உயர்ந்தவர்களுக்குள்ள உயர்ந்தவனாக இருக்கக்கூடியது உன்னுடைய சொரூபம். அப்ப நீ என்ன பண்ற? நானே மகான், எனக்கு ஒரு மகத்து இருக்கு. அது என்ன தெரியுமா? மகா சக்கரம் ஸ்ருத்வா கரபுவி ததானோ ருருஷிஷே. அப்படி தியானம் பண்ண அடுத்த க்ஷணம் என்னாச்சு? சுதர்சனாழ்வான் இவர் கையில வந்தாரா. அந்த சுதர்சனாழ்வான வேகமா அப்படி பிரயோகம் பண்றார். இவன் வந்து உன்னை அழிச்சுடுவான் அப்படின்னு அந்த பிரயோக சக்கரம்னு பேரு. எங்கெங்கெல்லாம் மகாவிஷ்ணுவுக்கு கோபம் வருதோ அந்த இடத்துல அந்த பிரயோக சக்கரமானது அவருக்கு கை கொடுக்குமா. அத சுதர்சனாழ்வான ஏவினார். இந்த ஸ்லோகத்தை முடிக்கக்கூடிய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, கதையுடனே அசுரனுடல் மோதுங்கால் கதை தவறி தரையிடையே விழுந்த காலை அதை சுற்றும் பொருட்டாக எண்ணாமல் ஆன்மையுறு சுதர்சனமாம் சக்கரத்தை கையிலேந்தி சிதையுறவே அசுரர் குலம் சீறி நின்றாய் சித்தமெல்லாம் கண்ணாம் உன் பால் வைத்தேன் சிதை உற்ற வாழ்வதனை புதிப்பிடுவாய் குருவாயூர் பூர்ணமூர்த்தி என்ற தமிழ் பாசுரத்தோட இந்த ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்திரி அடுத்த ஸ்லோகத்தை எவ்வாறு ஆரம்பிக்கின்றார் என்ற ஒரு பரிணாமங்களை இந்த திருக்கோயிலிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய உத்தமமான அஷ்டபுஜ வராக சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னா